கடலூர் மாவட்டம் முழுக்க ஜெயக்குமார் ஐபிஎஸ் அப்படின்ற பேரை கேட்டாலே சும்மா அதிருது அப்படியே. அதாவது சுட்டு புலிடா கண்ணால கண்டபடி சுட்டு புலிடா அப்படின்ற ஸ்டைலில் கடலூர் மாவட்ட எஸ்பி திரு ஜெயக்குமார் ஐபிஎஸ் நேர்மையான ஐபிஎஸ் ஆஃபீஸர் மிக சிறப்பாக செயல்பட்டு வராங்க. எந்த ஒரு சம்பவம், சின்ன சம்பவம், பெரிய சம்பவம், எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் உடனே அந்த ஸ்பாட்டில் ஆஜராகி உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோயில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எஸ்பியினுடைய கவனத்துக்கு கொண்டு போல, புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் இந்த கொலை நடந்தது என்று அப்பகுதி மக்கள் சொன்னதின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட எஸ்பி அவர்கள் உடனடியாக இன்ஸ்பெக்டர் மொத்தம் 3 பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். இது எனக்கு தெரிஞ்சு எந்த எஸ்பி உலகம் டக்குன்னு பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் திரு ஜெயக்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பாக அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. பொதுமக்கள் மத்தியில் அது பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எஸ்பி ஜெயக்குமார் சார் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுபோக கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 80 வயசு மூதாட்டி அறிவு கேட்ட கேபினெட் அறிவில் 80 வயசு பாட்டியை போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் அந்த சுந்தரவடியில் ஒரு ரவுடி பையன். இதை கேள்விப்பட்டோன்னா எஸ்பிக்கு டென்ஷன் ஆகி ஆன் த ஸ்பாட் ஆஜராகி அந்த இடத்த பார்வையிட்டு அவனை சுட்டு பிடிங்களான்னு உத்தரவு கொடுத்தாரு. அவனை எப்படினாச்சும் பிடிச்சி போனாங்கன்ட்டாரு. நம்ம போலீஸ் சும்மா இருப்பாங்களே, கடவுளே வரம் கொடுத்துட்டாரு. அப்புறம் பூசாரிக்கு மணி ஆட்டத்துக்கு என்ன வேண்டி கிடக்கு. உடனே எடுத்தாங்க, நம்ம ஆளுங்க துப்பாக்கி எடுத்தாங்க, சுட்டு பிடிச்சிட்டாங்க. அவனை சுட்டு கொண்டு இருக்கணும். அவனை ஏற்கனவே எஸ்பி சார் வந்ததுக்கப்புறம் ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க. இப்போ ஜெயக்குமார் எஸ்பி அப்படின்னாலே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்தோட தான் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஓரளவுக்கு இப்போ கடலூர் மாவட்ட எஸ்பி திரு ஜெயக்குமார் சார் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டு வர ஏன்னா அவரும் சுடுறது உத்தரவுல அவரும் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தானே. இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. நான் 80 வயசு மூதாட்டியை அந்த பலாத்காரம் செய்த அந்த காம கொடூரன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பாராட்ட வேண்டிய நடவடிக்கைகள். அவனை காலை சுட்டக்கூடாது சார், அவனை நெஞ்சில் சுட்டு அப்பயே கொண்டு இருக்கணும். 80 வயசு பாட்டி, வயசானவங்க, தன் தாயை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த வயதான மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் பண்ணானா அவனை அப்படியே ஃபாரின் ஸ்டைலில் இதில் பண்ணவன் தெரியுங்களா, அரபு நாளில் கட்டிங் போட்டு அவனை க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஆளை. எஸ்பி சார் அடுத்த முறை இந்த மாதிரி ஏதாவது ராஸ்கல் ஆம்பிட்டானா அவனை கட்டிங் ஆர்டர் போட்டு வெளில அனுப்பிவிட்ருங்க. சுத்தமாக ஜோலியை முடிச்சு அவனை அனுப்பிவிட்ருங்க. உங்கள் நடவடிக்கைகள் பொதுமக்கள் மத்தியிலே பாராட்டப்படக்கூடிய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது. உங்களோட நடவடிக்கைகளை பாராட்டி தமிழக அரசு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஒரு விருதை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தலைமை சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எஸ்பியின் பணி தொடரட்டும். வாழ்க வளர்க.